ஹலோ கைஸ், வெல்கம் டு சதீஷ் வெஞ்சர்ஸ்ங்க. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 சென்ட் லேண்ட் ஏரியாவில் 2400 சதுரடியில் வடக்கு பார்த்த மாதிரி டியூப்ளெக்ஸ் வீடுங்க. 4 BHK வீடுங்க. கிச்சன் டைனிங் ஹால்னு அருமையாக இன்டீரியர் டிசைன் பர்ஃபெக்டான சேலுக்கு வந்திருக்குங்க. அதுவும் ரெடி டு மூவ்ல வந்திருக்கு. இந்த வீடு எங்கே எக்ஸாக்டாக லொக்கேட் ஆகிருக்கு, இந்த வீட்டோட ப்ரைஸ் என்ன ஃபுல்லாமே நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோ கிளப்பலாம். இந்த வீடு வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 சென்ட் லேண்ட் ஏரியாவில் வடக்கு பார்த்த மாதிரி 2400 சதுரடியில் அருமையாக வீடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டோட கிராண்ட் எலிவேஷன் பாருங்களேன், ஃபுல்லாக சரியான அட்ராக்டிவான லுக்கில் உங்களுக்கு வந்துட்டு கொடுத்துருக்காங்க. முன்னாடி எல்லாமே கிளாஸ் ஃபினிஷிங்லையும் சைடு ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா கீழே டாப் டு பாட்டம் ஃபுல்லாமே உங்களுக்கு உடன் டைப் டைல்ஸ் வந்துட்டு லே பண்ணி இந்த எலிவேஷனை கிராண்ட் லுக்காக உங்களுக்கு எடுத்து கொடுக்குதுங்க. அவுட்டரில் இருக்கக்கூடிய ஃபுல்லாமே உங்களுக்கு லைட் செட்டிங்காக இருக்கட்டும், அதே மாதிரி அந்த பர்குலா டிசைன்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி லுக்கில் கிராண்டான எலிவேஷனோட அருமையாக வீட்டை வெல்கம் பண்ணுதுங்க. அடுத்து மெயின் டோர் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா 4 கேட் பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய எஸ்எஸ்ல வந்துட்டு உங்களுக்கு லே பண்ணியிருக்கேன். அதுலேயுமே உட்டன் டைப்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அந்த மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கு. ரொம்ப அருமையா இருக்குங்க. மெயின் என்ட்ரன்ஸ் கேட் ஓப்பன் பண்ணி உள்ள வந்தோன்னா ஒரு அருமையான ஒரு பெரிய போர்ட்டிக்காங்க. ஒரு கார் 4 டூ வீலர் வந்துட்டு நீங்க தாராளமாக நிப்பாட்டிக்கிற அளவுக்கு உங்களுக்கு ஒரு பெரிய வந்துட்டு ஒரு போர்ட்டிகை கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஃபுல்லா உங்களுக்கு வாட்டர் சம்பா இருக்கும், போர்வெல், இது மாதிரி எல்லாமே உங்களுக்கு இம்பில்டா கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அவுட்டர் ரெஸ்ட் ரூம் வந்துட்டு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஆப்வியஸா நீங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா டியூப்ளெக்ஸ் வீட்டுக்கு நீங்க ரெஸ்ட் ரூம்ஸ் எல்லாம் பார்க்க முடியாது. ஆனா இந்த வீடை பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு ஃபுல்லா ஒரு பெரிய ரெஸ்ட் ரூம் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. வீட்டுக்குள்ள மட்டும் உங்களுக்கு வந்துட்டு இன்டீரியர் டிசைன் பண்ணீங்க. போர்ட்டிகோலையுமே பாத்தீங்கன்னா நல்லா மேல ஃபுல்லாமே பாத்தீங்கன்னா ஃபால் சீலிங் ஒர்க் வந்துட்டு உங்களுக்கு கொடுத்துருக்கிறது ரொம்ப ஒரு அருமையான தீமுங்க. இதுல இந்த வீட்டை பொறுத்த அளவுக்கு ஃபுல்லாமே ப்ரௌன் வித் ஒயிட் கலர் தீம்ல உங்களுக்கு ஃபுல்லாமே ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணிருக்காங்க. ரொம்ப அட்ராக்டிவா இருக்கும். வாங்க வீட்டுக்குள்ள போய் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வீட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி மெயின் டோர் பார்த்துடலாங்க. மெயின் டோர் பாருங்க, நல்ல ஒரு அருமையான ஒரு டீ குட்ல வந்துட்டு உங்களுக்கு லே பண்ணி கொடுத்துருக்காங்க. சைடு ஃபுல்லாமே உங்களுக்கு கிளாஸ் ஃபினிஷிங்ல கொடுத்துருக்காங்க. 2 ஸ்டெப்ஸ்க்குமே பாத்தீங்கன்னா கிரைனைட் யூஸ் பண்ணி அருமையா ஃபைனல் பண்ணிருக்காங்க. அடுத்து வீட்டுக்குள்ள போய் எப்படி இருக்குங்க பார்க்கலாம் வாங்க. மெயின் டோர் ஓப்பன் பண்ணி உள்ள வந்தோம்னா 16க்கு 17ங்கிற சைஸ்ல ஒரு பெரிய ஒரு லிவிங் ஹாலுங்க. 2க்கு 4 வெர்டிஃபைடு கிளாசி ஃபினிஷ் டைல்ஸ் வந்துட்டு உங்களுக்கு அருமையா லே பண்ணிருக்காங்க. கீழ இருந்து மேல வரைக்கும் ஃபுல்லாமே உங்களுக்கு வால்ல வந்துட்டு உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஃபுல்லாமே வால் ஸ்டிக்கர் வந்துட்டு ஒட்டியிருக்காங்க. அதாவது ஹால்ல எல்லா சைட்லயுமே உங்களுக்கு வால் ஸ்டிக்கர் ஒட்டி இருக்கிறது ரொம்ப அருமையா இருக்குங்க. வென்டிலேஷன்ஸ்க்காக ஒரு அருமையான விண்டோ கொடுத்துருக்காங்க. இது வந்துட்டு உங்களுக்கு ஹை ரூஃபிங் வீடுங்க. ஹை ரூஃபிங் வீடுங்கனால உங்களுக்கு மேலேயும் சீலிங் ஒர்க் ஃபுல்லாமே ஃபால் சீலிங்லேயே உங்களுக்கு வந்துட்டு கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கீழே லிவிங் ஹாலையுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நல்லா வால் பேனலிங் ஒர்க் பண்ணிக்கிறது ரொம்ப அருமையாக இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஹாலில் உங்களுக்கு டிவியை வால் மவுண்ட் பண்ணுறதுக்கு தனியாக ஒரு பெரிய டிவி கேபினெட்டே உங்களுக்கு வந்துட்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கு பக்கத்தில் உங்களுக்கு 2 பூஜா செல்ஃபுமே வந்துட்டு அருமையாக ஃபைனல் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 60 இல்ல 70 இன்ச் டிவி கூட நீங்கள் அருமையாக மாட்டிக்கலாம், அந்த அளவுக்கு கொடுத்துருக்காங்க. பேனலிங் ஒர்க் எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நல்ல ஒரு குவாலிட்டியான பேனலிங் ஒர்க்குங்க. அதாவது தீம் பார்த்தீங்கன்னா கசகசன்னு இல்லாமல் ஒரே மாதிரி அருமையான தீமில் கீழேருந்து மேலே வரைக்குமே ஒரே மாதிரி கலர்ஸ்ல யூஸ் பண்ணியிருக்கிறது அருமையா இருக்குங்க. அடுத்தது ஹால்ல இருந்து கிச்சன் கம் டைனிங் பார்க்கலாம். ஹாலுக்கு லெஃப்ட் சைட்லேயே பார்த்தீங்கன்னா கிச்சன் கம் டைனிங் வந்துட்டு உங்களுக்கு வடிவமைச்சிருக்காங்க. 11க்கு 17ங்கிற சைஸ்ல கிச்சன் கம் டைனிங் கொடுத்துருக்காங்க. ஹாலுக்கு கிச்சனுக்கு என்ட்ரன்ஸ்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய லைட் செட்டிங் வந்துட்டு அழகா வடிவமைச்சு கொடுத்துருக்காங்க. 2க்கு 4 வெர்டிஃபைடு கிளாஸ் ஃபினிஷ் டைல்ஸ் லுக்கு போட்டிருக்காங்க. டேபிள் டாப் எல்லாமே உங்களுக்கு கிரைனைட் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இன்டீரியர் ஒர்க் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு தீம்ல கொடுத்துருக்காங்க. நல்லா ஒரு லைட் கிரீன் கலரும் மேலே ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ரௌன் கலர் வித் ஆஷ் கலர் டிசைனோட டைல்ஸ் எல்லாமே அருமையா கிச்சன் கம் டைனிங் உங்களுக்கு ஃபைனல் பண்ணி கொடுத்துருக்காங்க. எல்லாமே உடன்ல தாங்க. ஒவ்வொன்றும் குவாலிட்டியான இன்டீரியர்ஸ் டிசைனிங் மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணி அருமையா உங்களுக்கு வடிவமைச்சிருக்காங்க. இந்த கிரவுண்ட் ஃப்ளோர்ல பாத்தீங்கன்னா ஒரு மாஸ்டர் பெட்ரூம் இருக்குங்க. மாஸ்டர் பெட்ரூம் போறதுக்கு முன்னாடி மாஸ்டர் பெட்ரூமோட டோர் நல்ல ஒரு ரெடிமேட் டோர் வந்துட்டு உங்களுக்கு வடிவமைச்சு கொடுத்துருக்காங்க. கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருக்கக்கூடிய பெட்ரூம் டோர் ஓப்பன் பண்ணி உள்ள வந்தோம்னா 11க்கு 17ங்கிற சைஸ்ல ஒரு அருமையான ஒரு மாஸ்டர் பெட்ரூம் வந்துட்டு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதுல உங்களுக்கு ஒரு பக்கம் வால் ஃபுல்லாமே உங்களுக்கு வாட்ரூஃப் வந்துட்டு பண்ணியிருக்காங்க. ட்ரெஸ்ஸிங் யூனிட்டா இருக்கட்டும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்டடி டேபிளா இருக்கட்டும், எல்லாமே உங்களுக்கு அருமையா வடிவமைச்சிருக்காங்க. டோட்டலாவே பார்த்தீங்கன்னா எல்லாமே கபோர்ட்லேயே தான் வந்துட்டு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. மேலே ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தீம் எல்லாமே ஒரே மாதிரியான தீம்ல
சீலிங் ஒர்க், இன்டீரியர் ஒர்க்ஸ் எல்லாமே ஃபைனல் பண்ணி கொடுத்துருக்காங்க. வென்டிலேஷன்ஸ்க்கு உங்களுக்கு ஒரு 2 விண்டோ கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமுக்கு அட்டாச் ரெஸ்ட் ரூம் இருக்குங்க. உள்ள வந்தீங்கன்னா தெரியும், நல்ல ஒரு பெரிய ஒரு அட்டாச் ரெஸ்ட் ரூம் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஃபிட்டிங்ஸ் எதுவுமே ஃபிட் பண்ணல, உங்களோட சாய்ஸ்க்கு நீங்க எதுனாலும் வந்துட்டு ஃபிட் பண்ணிக்கலாம். டாப் டு பாட்டம் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. அடுத்தது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கக்கூடிய 2 மாஸ்டர் பெட்ரூம், அதே மாதிரி ஒரு ஓப்பன் பால்கனி பத்தி பார்க்க போறோம். வாங்க. நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கீழ இருந்து மேலே ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னர் ஸ்டேர் கேஸ் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஸ்டேர் கேஸுக்கு ஃபுல்லாமே எல்லாமே ஸ்டெப்ஸ் எல்லாம் உங்களுக்கு கிரைனைட்ல லே பண்ணிருக்காங்க. கைப்பிடி எல்லாமே உங்களுக்கு எஸ்எஸ்ல ரொம்ப குவாலிட்டியா கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ஏறி மேலே வந்தாச்சுங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ஏறி மேலே வந்ததுமே பார்த்தீங்கன்னா இந்த லைட் செட்டிங் பாருங்களேன். நீங்க கீழ இருந்து மேலே வரும்போது இது பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையா இருக்கும். அதே மாதிரி ஏன்னா அந்த வீடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹை ரூஃபிங் வீடு அப்படிங்கிறனால சீலிங் ஒர்க் எல்லாமே 1 by 1 பார்த்து அருமையா வடிவமைச்சிருக்கிறாங்க. நான் உங்களுக்கு சொல்றதை விட நீங்க நேர்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. ஸ்டேர் கேஸ் ஏறி மேலே வந்தால் ஃபர்ஸ்ட் லெஃப்ட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. 11க்கு 17 சைஸ்ல ஒரு பெரிய மாஸ்டர் பெட்ரூமுங்க. 2க்கு 4 டைல்ஸ் வந்துட்டு உங்களுக்கு லே பண்ணியிருக்காங்க. ஒரு சைடு வால் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலாமே கீழே எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி டோட்டலா வாட்டர் பண்ணியிருக்காங்க. பெயிண்டிங் கலர் வந்துட்டு இதுல சொல்லி ஆகணுங்க. எல்லாமே ரொம்ப மைல்டு கலர் காம்பினேஷன் தான் கொடுத்துருக்காங்க. மேலே ஃபுல்லாமே ஃபால் சீலிங், கீழே ஒரு டிசைன்லயும் மேலே ஒரு டிசைன் லே பண்ணிருக்கு. அருமையா இருக்கு. ஸ்டடி டேபிள் உங்களுக்கு தனியாக கொண்டு போயிருக்காங்க. இந்த பெட்ரூமுக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்டாச் ரெஸ்ட் ரூம் இருக்குங்க. டைல்ஸை பொறுத்த அளவுக்கு ரெஸ்ட் ரூம்ல உங்களுக்கு வரவு சொரசொரப்பா போட்டிருக்காங்க. கிளாஸ் ஃபினிஷ் இல்லாம மேட் ஃபினிஷ் லுக்ல போட்டு இந்த பெட்ரூம் அருமையா ஃபைனல் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இன்னொரு மாஸ்டர் பெட்ரூமே இருக்குங்க. ஸ்டேர் கேஸ்ல அப்படியே ஸ்ட்ரைட்டா வந்தோம் அப்படின்னா இன்னொரு மாஸ்டர் பெட்ரூம் இருக்குங்க. இந்த மாஸ்டர் பெட்ரூம் 11க்கு 17 சைஸ்ல லாஸ்ட் 2 பெட்ரூம்ல என்ன பார்த்தோமோ சேம் அதே தீம்ல வாட்டர்ப்ரூஃபா இருக்கட்டும், மேல ஃபால் சீலிங் ஒர்க்கா இருக்கட்டும், வென்டிலேஷன்ஸ்க்கு 2 விண்டோவா இருக்கட்டும், கீழே 2க்கு 4 டைல்ஸ் லே பண்றா இருக்கட்டும், அதே மாதிரி பிளஸ் அட்டாச் ரெஸ்ட் ரூம் எல்லாமே பார்த்தீங்கன்னா கீழே எப்படி பார்த்தோமோ அதே சேம் டைப்ல தான் உங்களுக்கு மேலேயும் கொடுத்துருக்காங்க. வீடு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ராயல் லுக்ல வந்துட்டு உங்களுக்கு இருக்குங்க. நான் சொல்றதை கட்டிட்டு நீங்க நேரில் வந்து ஃபீல் பண்ணீங்கன்னா ரொம்ப அருமையா இருக்கும். அதே மாதிரி அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோரை பொறுத்தளவுக்கு இன்னொரு ஓப்பன் பால்கனி இருக்குங்க. அதை பத்தி பார்க்கலாம். ஸ்டேர் கேஸுக்கு பக்கத்திலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஓப்பன் பால்கனி வந்துட்டு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த ஓப்பன் பால்கனிலையுமே பார்த்தீங்கன்னா நீங்க இங்க இருந்து வியூ பண்ணிக்கலாம். அதே மாதிரி கீழே ஃபுல்லாமே மேட் ஃபினிஷ் டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபால் சீலிங் ஒர்க், நீங்க எங்க பார்த்தீங்கனாலுமே ஃபுல் அண்ட் ஃபுல்லா உங்களுக்கு ஃபால் சீலிங் ஒர்க்ல தான் இந்த வீடை வந்துட்டு சூப்பரா அருமையா வடிவமைச்சிருக்காங்க. இந்த வீட்டை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் மட்டும் இல்லைங்க, செகண்ட் ஃப்ளோர்லையுமே கூட 11க்கு 11 சைஸ்ல ஒரு ஸ்மால் பெட்ரூம் ஒன்று பிளஸ் அட்டாச் ரெஸ்ட் ரூம் ஒன்று கொடுத்துருக்காங்க. சூப்பரா ரெடி டு மூவ்ல சேலுக்கு கொண்டு வந்திருக்காங்க. இந்த வீட்டோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா 1,25,00,000 ஓனர் ஆஃபர் பண்றாரு. இதுல இருந்து ஸ்லைட்லி நெகோஷியேட் பண்ணி உங்களால வாங்கிக்க முடியும். 80லேருந்து 85% வரைக்கும் வீட்டுக்கு உங்களால லோன் போய்க்க முடியுங்க. சரவணம்பட்டிக்கு அடுத்து குருமம்பாளையம் வில்லேஜ் நகர் பஸ் ஸ்டாப்ல இருந்து ஜஸ்ட் 1 கிலோமீட்டர்லயும், நீங்க விசுவாசபுரத்துல இருந்து வந்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 2 கிலோமீட்டர்லயும் உங்களுக்கு இந்த வீடு லொக்கேட் ஆகிருக்குங்க. நீங்க கரெக்டமேடு முருகன் கோயிலுக்கு பேக் சைட்ல தான் உங்களுக்கு எக்ஸாக்டா லொக்கேட் ஆயிருக்கு. தேவைப்படுறவங்க டிஸ்பிளேல தெரியுற நம்பருக்கு கால் பண்ணிட்டு இமிடியேட்டா புக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.